இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பக்ரீத் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் கலை இயக்குனராக அறிமுகமான திரு மதன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ஸோ இந்த பொதுவாகவே வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சூஸ் பண்ணால் பாதி பேர் வந்து ஆக்டிங் போயிடுவாங்க, பாதி பேர் டிரெக்ஷனில் போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி அதர் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து சூஸ் பண்ணுறவங்க வந்து யூனிக்காக இருப்பாங்க. அதில் இந்த கலை இயக்குனராக தான் நான் ஆக போகிறேன் அப்படின்றது எங்கே உங்களுக்கு ஆரம்பமாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் நம்ம மைண்ட் பண்ணியெல்லாம் வரல. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து ட்ராயிங்கி ஸ்கூல் படிக்கும்போது ட்ராயிங்கி வரையிருந்தேன். அப்படி வரையும்போது ரஜினி சார் படம்னு நினைக்கிறேன், அதாவது முத்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய இமேஜஸு பார்த்து நானே அப்படியே வரைய ஆரம்பித்தேன். வரையும் போது அது கிளாஸில் பார்த்துட்டு பசங்களாம் வந்து இந்த ப்ராக்டிக்கலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாருமே எல்லா பசங்களும் என்கிட்ட டிராயிங் வரைஞ்சிப்பாங்க. அது கிளாஸில் டிராயிங் கிளாஸு சார் இருப்பாங்களா, அவர் வந்துட்டு பார்த்து நல்லா வரைகிறேன், நீ கோர்ஸ் படி அப்படின்ற மாதிரி சொன்னார். பட்டு அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அந்த ஐடியா இல்லை எனக்கு. அது அந்த மாதிரி ஸ்கூல் படிப்பை நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். வந்து அண்ணன் சென்னையில் இருந்தார். சென்னையில் இருக்கும்போது அவர் மூலிமா தான் நான் சென்னைக்கு வந்து இந்த டிராயிங் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் பேசிக்காகவே சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டு. அவரு கூப்பிட்டு வந்து நம்மளை வரைய சொல்லிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஹெல்ப் வச்சுருந்தார். அவருக்கு சைன் போர்டுன்னா அந்த ஒன்லி லெட்டருக்கு மட்டும்தான் வரும். பட் எனக்கு என்னென்னா அந்த டிராயிங்கை கொஞ்சம் நான் நல்லா வரைவேன்றதுனால அது மாதிரி வரைச்சிட்டு இருந்தேன். அப்போது அங்கே அவருடைய ஃப்ரெண்டு வந்து இங்கே சென்னை வடபழனிலேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட நான் வரையறதை பார்த்து என்னை கூப்பிட்டு வந்து சினிஃபீல்டில் ஒர்க்குக்காக அப்படி வந்தோம். அங்கே வந்துட்டு சினிமா உள்ள அப்போ தான் அவர் கூப்பிட்டு வந்து விடுறாரு எனக்கு. இந்த சின்ன சின்ன ஒர்க்குங்க, இந்த சைன் போர்டு ஆர்டிஸ்ட் தான். பெரிய படத்துக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் செட்டப்பில் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரீட் செட்டப் போடும்போது அதில் டம்மி செய்கிறது, ட்ராயிங்கி அதாவது வரைகிறது, எழுதுறது, இது மாதிரி ஒர்க்குங்களை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு டைம் ராமுன்னு ஒரு படம், ஜீவா சார் படம், அமீர் சார் டைரக்ஷனு. அந்த படத்தப்போ சாங் ஒன்று அதில் ஜேஜே ஸ்டேடியம்னு சொல்லிட்டு அமைஞ்சிக்கரில் இருந்தது. அங்கே தான் அந்த சாங் செட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் வேர்ல்டில் இருக்கிற ஃபுல் எல்லா ஃப்ளாகுமே அதில் வரைகிற மாதிரி ஃபுல் செட்டப். அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டிஸ்ட்டு அதில் வரைகிறாங்க. ஃபுல்லாக டோட்டலாக நாங்கள் வரைஞ்சிட்டு எல்லோரும் முடித்து 2 மணிக்கு அழைச்சிட்டு போனால் எல்லோரும் கிளம்பிட்டாங்க நைட்டு. எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டரு செல்லா சார்னு அப்படின்னு. அமீர் சார் இல்லை மார்னிங்கே ஷூட்டு, ஏதோ ஆர்டிஸ்ட்டு கால்ஷீட் ப்ராப்ளம் போல் இருக்குது, காலையிலே ஷூட் பண்ணுறோம், பட் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ செல்லா சார் ஆர்ட் டைரக்டரு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு. ஆக்சுவலி நிறைய ஒர்க் இருக்குது. மார்னிங் ஷார்ட்டு 6க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ ஒர்க் இருக்குது, நீ ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும்? இல்லை சார் நான் பண்ணுறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்ட்டு அவர் கூட இருந்து நான் ஃபுல்லாக அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விடிய வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். எல்லா ஃப்ளாகும் பண்ணீங்களா சார்? எல்லாம் இல்லை, ஒரு ஆஃப் வரைக்கும் அவங்க பண்ணிட்டாங்க. ஆஃப் வரைக்கும் பண்ணாமல் இருந்தது. அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகவே ஆமாம் கமிட் பண்ணாமல் இருந்தது. ஸ்டேடியம் ஒரு ஆஃப் இருக்குது, ஆஃப் பண்ணாமல் இருந்தது. அந்த ஆஃப் ஃபுல்லாகவே நானும் அவருமே நைட்டு ஃபுல்லாக பண்ணிட்டோன்னே அவருக்கு என்னன்னு தெரியல, என் நம்பர் கொடுத்து நீங்கள் என்னை டச்சிலே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சினிமாவில் வர இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட எனக்கு அதில் பெருசாக அதில் தெரில. எனக்கு ஆர்ட் டைரக்ஷன்னா என்னன்னு இருக்க போகுது உள்ள அப்படின்ற ஆர்ட் டைரக்ஷன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ. பட் ஆனால் நான் வரைவேன், டம்மி இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அவர் தான் என்னை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த படத்துலேயே வந்து ஒரு அமீர் சார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். கொடைக்கானலில் அந்த படத்துடைய செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு வீடு செட்டு போட்டிருந்தாங்க. அந்த வீடு செட்டு இங்கே ஒரு எஸ்எஸ் மியூசிக்காக ஒரு பேட்டி கொடுக்கும்போது அந்த பேக்கில் அந்த வீடை நான் மினியேச்சர் பண்ணி கொடுத்தேன். அதே வீடு சேம் அந்த வீட்டை அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்து கொடைக்கானலில் போட்ட செட்டை நான் அப்படியே ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி கொடுத்தேன். அந்த வீட்டை அப்படியே பேக்கில் அவர் பேக்கில் இருக்க மாதிரி பண்ணி கொடுத்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நீ என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், சீரியஸாகவே எனக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷன் என்னன்னு தெரில, நம்ம இருந்தால் பண்ணுவோம் நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இல்லை உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் அதுதான் கரெக்ட். அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அது எனக்கு தெரில. அது அதான் சொன்னார், இல்லை உனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது,
அது அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். நான் யூனியனில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் அந்த கார்டு வாங்கி தரேன், யூனியன் கார்டு வாங்கி தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவருக்கு படமே ஆச்சரியான்னு ஒரு படம் பண்ணுறோம். பருத்தி வீரன் வந்து 2 படம் அட்டன் டைம் பண்ணுறோம். பருத்தி வீரனுக்கு எனக்கு நான் போகிற மாதிரி இருந்தது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக. அதெல்லாம் அதுக்கப்புறம் அதில் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த படம் கேன்சல் ஆகிட்டு ஆச்சரிய படம் பண்ணுறோம். ஆச்சரிய படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் கார்டு அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். அவர் தவிர்த்தார். அதுக்கப்புறம் எனக்கு அதாவது எப்படி சொல்கிறது, அப்படியே விட்டாங்க. அப்படி அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆர்ட் டைரக்ஷனுக்குள்ளே மறுபடியும் ஆர்ட் டைரக்டர்கிட்ட தேடி போகிறேன். செல்வகுமார்னு செல்வகுமார் மதராசப்பட்டினம் அந்த படங்கள்லாம் பண்ணார். மதராசப்பட்டினம், திமிரு, இதெல்லாம் பண்ணியிருந்தார். திமிரு படத்துக்கு ஒரு செட்டு ஒன்று ஏவிஎம் ஸ்டூடியோவில் 8th ஃப்ளோரில் செட்டு போடுறாங்க, சாங் செட்டு. அப்போ அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்கும்போது அவர் சில கொஸ்டின் எல்லாம் கேட்டார். அவர் ஒரு 4 கொஸ்டின் கேட்டார். அந்த 4 கொஸ்டினுமே எனக்கு பதில் இல்லை. என்னென்ன கேள்விகள்னு அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு கேட்டதே ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண தெரியுமான்னாரு. ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறத நம்ம க்ரியேட்டிவாக சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இமேஜை நம்ம காட்டணும்ல. அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் தெரியுமான்னாரு. எனக்கு தெரியாது சார் அப்படின்னேன். 2 வீலர்லாம் இருக்கானாரு. 2 வீலர் இல்லை சார் அப்படின்னேன். காலேஜ் அப்பார்ட் சார் நீங்கன்னாரு. நான் இல்லை சார் அப்படின்னா. இது மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டார். இதுக்கு எதுக்குமே எனக்கு பதில் இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் அவர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டார். 3 நாளாக நான் அந்த ஸ்டூடியோவுக்கு வரேன். அவர் என்னை பார்ப்பார். நான் பாட்டுன்னு போயிட்டு ஒர்க் பண்ணுவேன். எனக்கு அசிஸ்டண்ட்டாக அவர் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. பட் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணார், அதில் ஒரு புத்தர் சிலை ஒன்று வரும் அந்த சாங்கில். புத்தா சிலை வந்து பெருசாக மோல்டிங் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் வரணும். அதில் அந்த கல்லுலேயே உடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அது அந்த மோல்ட்ரு பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அது வரல. இவர் சொல்லிட்டு போயிருக்காரு, அவங்க பண்ணல அதை. அப்புறம் நான் போயிட்டு அந்த ஸ்டோன் எல்லாம் உடச்சி அது பண்ண ஒன்று பார்த்து அவர் வந்து யார் பண்ணா இதை அப்படின்னு கேட்டார். அவர் தான் பண்ணாருன்னு அந்த மோல்ட்ரு சொன்னோன்னே அவங்களுக்கு என்னன்னா என்னை திட்டுவார், ஏதோ ஒன்று இவர் கரெக்டாக பண்ணலன்ற மாதிரி அவங்க போட்டு கொடுக்குறது தான் அவங்க அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். அப்படி தான் சொன்னார். பட் அவர் பார்த்துட்டு நீ ஏன் பண்ண அப்படின்னா, ஆமாம் சார் நான் தான் பண்ணானே. சரி ஓகே நீ வந்துரு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அந்த வரைக்கும் என்ன அவர் அந்த மைண்ட் செட்டில் வச்சு எல்லாமே யதார்த்தமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்தது உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருச்சு. அப்படிதான். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தசாவதாரம் படத்தில் ஒரு வாய்ப்பு வந்தது எனக்கு. அதாவது சினிமா என்ன எப்படின்னா, இப்போ ஒரு படம் பண்ணுறோன்னா அது கண்டினியூவாக படம் இருக்காது. ஒரு கேப் வரும். ஒரு 6 மந்த்து, ஒரு 2 மந்த்ஸ் அது மாதிரி கேப்புங்க வரும். அப்படி கேப் வரும்போது எனக்கு தசாவதாரம் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டரு இந்திய ஆர்ட் டைரக்டரு சமீர் சந்தான்னு ஒரு ஆர்ட் டைரக்டர். இங்கே தமிழில் இங்கே வந்து செட்டு போடுறாங்க. தமிழ் ஆர்ட் அசிஸ்டண்ட் ஒருத்தர் வேணும். அங்கே எல்லாமே ஹிந்தி ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாகவே அசிஸ்டண்ட்டுங்க இருக்காங்கனால என்னை கூப்பிட்டாங்க. அங்கே ஜப்பான் ஒருத்தர் கமல் சார் ஃப்ரெண்டு செட் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்ததுனால நீ வா மதன் நான் உன்னை வர்றேன் அப்படின்னு அதில் போயிட்டு ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஏவிஎம் ஸ்டூடியோவில் 7th ஃப்ளோரில் செட்டு. அந்த கமல் சார் அந்த சாங் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அதில் அந்த பனைமரம்லாம் போட்டு இடிப்பாங்க. அதில் இப்படி கதவு மறைச்சிட்டு பாருங்க. அப்போ அவர் மாதிரி கோயிலுக்குள்ளே இருக்காம அது செட்டு. ஆக்சுவலி இன்டீரியர் செட் அது. அந்த இப்படி மறைக்கும் போது இந்த பேக்கில் நாமெல்லாம் போட்டிருக்கோம். பெருமாளுடைய தான் அந்த நாமங்கள்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் பண்ணது தான். அப்புறம் அதில் அந்த சிலையெல்லாம் இருக்கும் உள்ள. அதில் ஃபுல்லாகவே தர்மாக்கோல்லையே ஃபிட் பண்ணி அந்த ஸ்டோன் எஃபெக்டில் அந்த ஈருடைய ஸ்டோன் எஃபெக்டில் பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டரு. எனக்கு அப்போ தான் சினிமா அதான் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே அவர் போன பிறகு தெரியுது, இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா. சமீர் சந்தான்ற ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் ஆக்சுவலி ஹிந்தியில். குரு எல்லாம் அவர் தான் அங்கே பெரிய ஆர்ட் டைரக்டர். குருன்னு இப்போ மணி சார் படம் இருக்குல்ல, மணிரத்னம், அவரெல்லாம் அங்கே அவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம். எனக்கு அவர் ஒர்க் பண்ணும்போது தெரில, அப்புறமா தான் தெரியுது அவர் மிகப்பெரிய ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு. அவர்கிட்ட அந்த டோன் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் அந்த எஃபெக்டில் நானும் அவருமே ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜப்பான் சொன்னல செட் அசிஸ்டண்ட்டு, அவரும் நானுமே அந்த ஸ்டோன் எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். அப்படியே போயிட்டு இருந்தது. நாகராஜ் ஆர்ட் டைரக்டர்னு அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறேன். அவர் எப்படின்னா
பயங்கர டேலண்டான ஒரு ஆர்ட் டைரக்டர். எப்படி சொல்கிறது, ஒரு மண்ணை கொடுத்தா கூட அது செலவாக்கிடாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டரு. என்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவர் மூலியமாக தான் எனக்கு நிறைய என் மேல் நம்பிக்கையே வந்துச்சு. ஆக்சுவலி நம்மளால் பண்ண முடியும், நம்மக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குன்றதை. பெரிய செட்டுன்னா கூட அப்படியே என்கிட்ட விட்டுட்டு மதன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி நம்பிக்கை என்கிட்ட விட்டு ஆடுங்கெல்லாம் நிறைய ஆடுங்க பண்ணியிருக்கேன் அவர் கூட. பெரிய பெரிய கேமராமேன் ஆக்சுவலாக என்னென்னா ராண்டி சார், ரத்னவேல் சார், திரு சார், ரவிகேச்சந்திரன் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய டிஓபி கிட்ட அவங்ககிட்ட அவர் ஆடுங்க நம்மளை என்கிட்ட சொல்லிட்டு போவார், நீ பண்ணு அப்படின்ற மாதிரி. எனக்கே தெரியும் அவர்கிட்ட நம்ம போன பேர் தான் நம்மளுக்கு நம்ம எல்லாம் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஒரு இடமும் அடுத்த இடத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சிருக்கு, அங்கங்கே பயணங்கள் போயிருக்கு. பட் பாதி இன்ட்ரெஸ்டோட ஆரம்பிச்ச ஒரு வேலை அதுவே உங்களுக்கு வந்து ஒரு லைஃபா மாறிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் தாண்டி எது பண்றோன்னே தெரியாம ஜோன்ல இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு கலை இயக்குனரா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கீங்க சார். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஸ்கூலில் வந்து ஒரு சார் வந்து உங்களை இந்த ப்ராப்பராக கோர்ஸ் போக சொன்னார் வரையறதுக்குன்னு. உங்களுக்கு அது இயல்பாக வந்துருச்சு. பட் இந்த கேரிகேச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் கற்றுக்கிட்டீங்க? அது இயல்பாக எப்படி சார் வந்தது? அதுதான், அது அப்பத்துலேருந்து எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாத வரைக்கும் அது ஓகே, தெரிஞ்சு தானே நான் அதை பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு அப்பத்துலேருந்து அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் இது வந்து எனக்கு வேணும், இது அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்தா நான் பண்ணிவிடுவேன். அந்த நம்பிக்கை கொடுத்தா நான் அதை இப்போ நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டு போட்டு கொடுங்கன்னா நான் போட்டு கொடுத்துருவேன். அதான் சரி வச்சுட்டு மேபி இந்த எபிசோடு முடிஞ்ச உடனே நம்ம சேனலில் பேசி விருப்பத்துக்கு நீங்கள் ஏதாவது மாற்றணும்னா கூட நீங்கள் பண்ணலாம் பார்த்துக்கலாம் சார். சூப்பராக. ஸோ இந்த மாதிரி செட் ஒர்க் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறப்போ ரெஃபரன்ஸ் எங்கே இருந்தெல்லாம் எடுப்பீங்க? ரெஃபரன்ஸு நம்ம இப்போது அதாவது என்னென்னா நிறைய வந்து இப்போது நானே அதான் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எதனா புதுசாக பண்ணோம், புதுசாக ஒரு விஷயங்களை பண்ணணும், ஆர்ட் டைரக்ஷனில் புதுசாக ஒரு செட்டு போடணும் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆர்ட் டைரக்டருங்க. நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவானங்களாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க பண்ணத்தில் கொஞ்சம் பண்ணாவே போதும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் என்ன கேட்குது, அந்த ஸ்கிரிப்டுக்கு நம்ம வேலை செஞ்சாவே அது அது மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்டுக்கு அது என்ன தேவை, அது என்ன கேட்குது, அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறோமா அப்படின்றது தான். ரெஃபரன்ஸு நம்ம எடுக்கிறோம், நிறைய நெட்டில் எடுப்போம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம்ல, சின்ன சின்ன விஷயங்கள் படிப்போம். அது மாதிரி தான் கதை தான் மெயின். அந்த கரு என்ன கேட்குதோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ நாகு சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. என்னென்ன படங்கள் பண்ணீங்க? வெடின்னு ஒரு படம் பண்ணேன், போராளின்னு ஒரு படம் பண்ணேன், ஈசன் ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய ஆடுங்க பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. சமீபத்தில் இப்போது இடையில கூட ஒரு படம் கூப்பிட்டாரு, நான் அப்புறம் போக முடியல. அது மாதிரி தான் போயிட்டு. ஓகே. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறையா ஆடெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது? மூவி பண்ணுறப்போ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? ஆடுன்றது என்னென்னா இப்போ டைம் இருக்காது. ஆக்சுவலி 2 நாளில் பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2 ஃப்ளாட்டு அடிக்கணும். அந்த ரெண்டு ஃப்ளாட் அடித்தாவே அதுலேயே நம்ம அந்த இஷ்யூவில் கொண்டு வரணும். நம்ம கிரியேட்டிவாக அந்த ஒரு ஃப்ளாட் எல் ஃப்ளாட் அடிக்கிறாங்கன்னா அந்த எல் ஃப்ளாட்டில் ஒரு ஹாலில் காட்டினா அந்த எல் ஃப்ளாட்டில் காட்ட முடியுமா, அதை நம்ம காட்டணும். ஒரு கிச்சனுன்னா அதே மாதிரி ஒரு கிச்சனில் ஒரு எல் அடிச்சுட்டு அது வந்து பெருசாக நம்மளுக்கு இருக்காது. பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன விஷுவல் காட்ட முடியும். இப்போ படத்தில் வந்து படத்துக்கும் ஆடுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. படம்ன்றது அது இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கதையோடு சேர்ந்து வரும். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஆடு அப்படி இல்லை. ஆடுன்றது இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமாக இருந்தாலும் அந்த ஃப்ரேமுக்கு அழகுப்படுத்துறது தான் ஆடு பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதை குவாலிட்டியாக நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றதுல ஒர்க் பண்ணோம். ஆடு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் போராளி மூவி சசிகுமார் சாருடைய அதில் அந்த வந்து கிராமத்தில் அவருடைய வீடெல்லாம் வரும், அது அந்த வீடெலாம் செட் ஆகுது ஆக்சுவலி? இல்லை, வீடு அதில் செட்டு போடல. நாங்கள் வீடு எல்லாமே லைவ் தான் பண்ணோம். நிறைய அந்த எக்ஸ்சி ஷாட்லாம் இருக்கும். அங்கே அந்த ஆட்டு தொட்டி அவங்க அந்த பொண்ணுடைய வீடு ஒன்று வரும், அதெல்லாம் செட்டு. அதுக்கப்புறம் இங்கே தாம்பரத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே கொஞ்சம் இந்த ஏடிஎம் சென்டரு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செட்டு போகணும். மேக்ஸிமம் என்னென்னா கதையில் இப்போது லைவுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணோம்ல, அதையே தான் நம்ம அதுதான் நிறைய பேர் படம் பார்க்குறவங்களுக்கு இப்போ நம்ம அதை லைவாகவே தெரிஞ்சிடும். அது தெரியாத அளவுக்கு அது மாதிரி பண்ணுறது தான் எங்களுக்கு டஃப்பானது.
செட்டுன்னு தெரியாமல் பண்ணுறது தான் நம்ம ஆர்ட் டைரக்டருடைய உங்களுக்கு அந்த ரெகக்னேஷனே அது மூலியமா தான் கிடைக்கும். ஸோ நீங்க பேசிட்டு இருக்கப்போ தசாவதாரம் படமும் சொன்னீங்க. அந்த படத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து பேசிட்டே இருக்கலாம், ஃப்ரேம் பை ஃப்ரேம். நீங்க அந்த கோயில் விஷயம் சொன்னப்பவே வந்து அது வந்து செட்டான்னு சொல்லி டக்குன்னு ஆச்சரியப்பட வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம பார்த்து இதெல்லாம் வந்து செட்டுன்னே தெரியாத விஷயங்கள் தசாவதாரம் படங்கள்ல இருந்திருக்கும்ல. இல்லை தசாவதாரம் படத்தில் அந்த அது வந்து இன்டீரியரு ஓப்பனிங் அந்த ஸ்ட்ரீட் வரும், அந்த சாங் கல்லை மட்டும் கண்டால் அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங்கு ஃபுல்லாகவே உத்தண்டியில் தான் செட்டு போட்டாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டு, பெரிய ஸ்ட்ரீட்டு, அது வந்து ஃபுல்லாகவே செட்டு தாங்க. அதில் நம்ம ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலி. ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த கோவில் எல்லாமே செட்டு தான். அது லைவாக இருந்தது ஆக்சுவலி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம அதில் அங்கங்கே நம்ம அதில் என்ன சொல்கிறது, நம்ம அதில் ஒரு துரும்பு தான், நம்மளாம் அதில் தெரியாது ஆக்சுவலி. நான் இப்போ சொல்கிறத வச்சு தான் தெரியும் நிறைய பேருக்கு. அது நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அதில் நம்ம கமல் சாரெலாம் நம்ம நேரில் பார்க்குமா அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அது மாதிரி அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஏன்னா அந்த படத்துல இருந்து மியூசிக் டைரக்டருமே வந்து ஒரு பாலிவுட்டோடைய மியூசிக் டைரக்டர். நீங்க சொல்லி தான் வந்து ஆர்ட் டைரக்டருமே வந்து பாலிவுட்லேருந்து வந்திருக்காங்கன்ட்டு தெரியுது. ஸோ அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்கு? லைக் நீங்க ஒர்க் பண்றது, சேர்ந்து பண்ணது? இல்லை அதுதான், நம்ம அதில் பெருசாக நம்ம அதனுடைய பங்களிப்பு இல்லைங்க. நம்ம பங்களிப்பு நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம், பார்த்துருக்கோம். அது நிறைய விஷயம் பார்த்துருக்கோம்ல. அதில் அந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே அதில் மோல்டிங் தர்மாக்கோல்லே போட்டிருப்பாங்க. அந்த கோவில் செட்டு இருக்குல்ல, கோவிலுடைய இப்போது ஸ்கல்டன் மட்டும் அடிச்சுட்டு நிறைய சிலைங்கள்லாம் வந்துச்சு. அதில் சின்ன சின்ன அந்த சிலைங்கள்லாம் வரும்போது எல்லாமே தர்மாக்கோல்லே வச்சுட்டு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்கும். அது அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அதில். அது எல்லாமே என்ன வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்போ அந்த சிலைகள்லாம் நம்ம வந்து மோல்டு எடுத்து டோட்டலாக அதுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தா அது பெரிய பட்ஜெட்டுன்றதை விட டைமிங்க்கு வருமா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் சினிமாவில் என்னென்னா டைம்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு படம் ஒரு கதை சொல்கிறாங்க, அது இல்லாமல் அந்த கதைக்கு அந்த டைமிங்னு ஒன்று பண்ணுறோம். அந்த டைமிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருளை வந்து சீக்கிரமாக என்ன பண்ணி முடித்து அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு பண்ணுறது தான். அந்த மாதிரி ஐடியாவோடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம அதில் கற்றுக்கிட்டு. நீங்கள் நிறைய ஆர்ட் டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மொத்த வித்தையும் கற்றுக் கொடுத்து உங்களை ஒரு ஆர்ட் டைரக்டராக ஒரு நம்பிக்கை கொடுத்த படம்னா எந்த படம்? பேய் பசின்னு ஒரு படம். பேய் பசி யுவன் சார் மியூசிக்கில் அது ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி ஆர்ட் டைரக்டர் வேறு ஒரு ஆர்ட் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதில் அந்த படத்தை வந்து செட்டு ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோரு செட்டு. அந்த செட்டு வந்து அந்த படத்துடைய பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவர் ஆர்ட் டைரக்டர் கொடுத்த பட்ஜெட்டு வேறு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபுல் கதையே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஃபுல் படமே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே தான் நடக்கும். இவர் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட, 50 lakhs கிட்ட ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காரு. பட் அது அவங்களுக்கு அது கண்ட்ரோலுக்கு இல்லை. அவங்க மொத்தமே வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு படம். ஆனால் அதுக்கும் மீறி நம்ம அதை பண்ணோன்ற மாதிரி வந்துச்சு. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு வரும்போது நான் போனவுடனே அந்த செட்டு எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடியோவில் போனீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்குள்ளே செட்டு போகிறோன்னா ஒரு கேப் விடுவோம். ஒரு 70% போகிறோன்னா ஒரு 30% வந்து கேப் விட்டு கேமராக்கு ஒர்க்கிங்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ் ஒர்க்கிங். ஒரு ஃப்ளாட் அடிச்சுட்டு அப்படியே கவுண்ட் ஷாட் வருதுன்னா ஒரு ஃப்ளாட் அடித்து அதை மேட்ச் பண்ணுவாங்க. பட் நான் எப்படி போட்டிருந்தேன்னா டோட்டலாகவே ஃபுல் கவர் பண்ணிட்டேன். தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அங்கே இருக்கிற ஸ்டூடியோவில் ஃபுல் செட்டு போட்டிருந்தேன். ஃபுல்லாகவே டோட்டலாகவே அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த செட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே டோட்டலாகவே நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக தான் இருக்கும். அவர் அந்த 50 லட்ச ரூபா சொன்ன செட்டை நான் வெறும் 10 லட்ச ரூபாவில் போட்டேன். அந்த செட்டு பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்து, இது 1 கோடி ரூபாய்க்கு போடுறதுக்கான செட்டு அப்படின்னு சொன்னார். இது வந்து நான் மிகப்படுத்தி சொல்கிறதுக்காக இல்லை, அதுதான் ஆர்ட் டைரக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கதை எடுத்துகிட்டு வராங்க, அந்த கதைக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதை ஃபேவராக ஒர்க் பண்ணி தரோமா அப்படின்றது ஒரு இருக்குல்ல, அந்த கதைக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம நினச்சா 10 லட்ச ரூபா இல்லை 10 கோடி கூட செட்டு போட முடியும். அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான ஆர்டிஸ்ட்டு, அதுக்கான அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம். இது வந்து சின்ன பட்ஜெட் வரும்போது அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணி தரோமா அப்படின்ற அது பண்ணி கொடுத்தான் ஆக்சுவலி. அந்த செட்டு ஃபுல்லாகவே ஒரிஜினல். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போன மாதிரி தான் இருக்கும். படம் ஃபுல்லாகவே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே தான் நடக்கும் கதையே. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே இந்த ஃபோட்டோஷாப்லாம் கேட்டாங்க, எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நீங்கள் வந்து சிஜி வச்சு ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதுக்கான அப்டேட்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போது எல்லாமே டெக்னிக்கலாக பயங்கர அதுதான். இப்போது அதான் அந்த டைமில் எனக்கு இப்போது அது நினைத்தால் எனக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அப்போ அதில் அசிஸ்டண்ட் ரெமின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன்.
அப்போ ஒர்க் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் பேசிக்காக ஒர்க் பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எது கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம். ஒரு டம்மி பண்ணோமா, இல்லை ஒரு இந்த ரெஃபரன்ஸ் வேணும், இந்த ரெஃபரன்ஸை நீ பண்ணுங்க, நான் பண்ணுவேன். அது மாதிரி தான் இருந்தேன். அந்த படம் முடிஞ்சுது. நினைத்தாலிங்கம் படம் முடிஞ்சு குட்டின்னு ஒரு படம் தனுஷ் சார் படம் குட்டின்னு, அது ஆக்சுவலி தெலுங்கு படத்தோட ரீமேக். அந்த படத்தை எனக்கு பண்ண சொல்கிறாங்க ஆர்ட் டைரக்டரை. எனக்கு நீங்கள் பண்ணு மதன், நான் அந்த படத்துடைய கேமராமேன் பாலசுப்ரமணியன் சார், நான் இன்னொருத்தர் இருந்தோம், அவரும் நானும் தான் இருக்கோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாரு. எனக்கு அதுக்குள்ளே ஒரு நம்மளால் முடியுமா அப்படின்ற நம்ம மேலே அந்த கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் நான் அந்த படம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்போவே. அதான் நம்மளால் எப்பவுமே என்னென்னா நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஆனால் இப்போ பண்ண முடியும் என்னால். பட் அதுக்குள்ள இறங்கி பார்த்தா தானே தெரியும் அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு. இல்லை அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு இப்போ வந்துருச்சு. அப்போ இல்லை, அப்போ கொஞ்சம் பயம். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த தைரியம் இருக்குல்ல, ஒரு போல்ட்னஸ் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் எதை கொடுத்தாலும் நம்ம அதுக்கு வந்து முழுக்க காரணம் நான் சொன்னல ஆர்ட் டைரக்டர் நாகு சார் அப்படின்னு சொன்னல. அவர் தான் மிகப்பெரிய. அவர் எப்படின்னா நீங்கள் அப்படி வளைஞ்சி அப்படி வந்து நின்னீங்கன்னா அவர் அப்படியே நிப்பாட்டுருவார் நம்மளை. அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணி நம்மளை அப்படி உன்னால் முடியுன்றது அந்த நம்பிக்கையை வந்து அவர் சொல்லாமல் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் பார்த்துட்டு நாகு சார் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண கொரில்லா படத்தில் அவர் ஆக்சுவலாக அவர் அப்போது ஃபாரின்ல இருந்தார். அங்கே ஒரு பார் செட்டப் ஒன்று போட்டிருந்தேன் வேணும்னாங்க. அப்புறம் என்ன அமிச்சார், ரெஃபர் பண்ண நீ போ பண்ணு மதன் அப்படின்னாரு. அப்போ போயிட்டு நான் ஒன்று பண்ணி அமிச்சேன். அப்போ நான் அமிச்சு ஃபோட்டோ அமுச்சு விட்ட பேர் நைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது வந்து அவர்கிட்ட வாங்குறது பெரிய விஷயம். அவர் எப்படின்னா எல்லாரையும் அந்த நம்பவும் மாட்டார், பட் நம்பினாலும் அதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்றத அவர் பார்ப்பார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால் அவர்கிட்ட அது நான் இந்த செட்டு இதே பார்த்தேன், பேய் பசி செட்டு போட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது மதன், நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ இன்னொரு ஒரு டவுட் சார், ஒரு மாதிரி ஆடியன்ஸாக கேட்குறேன் சார். இந்த படத்துலலாம் ஆக்ட்ரஸ்லாம் அந்த சாப்பிட்ற சீன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும்ல சார், அதெல்லாமும் உங்களுடைய பொறுப்பு தானா சார்? ஒரு ஆர்ட் டைரக்ஷனாக அந்த சாப்பிட்ற ப்ராப்பர்ட்டிஸ் அது இதுன்னு? ஆமாம், எல்லாமே நம்மளுக்கு தான் வரும் மேக்ஸிமம். நம்ம அதாவது ஒரு கிச்சன் செட்டப் வருது, ஒரு டைனிங் டேபிள் சாப்பிட்றாங்கன்னாலும் அது எல்லாமே நம்மளுக்கு வரும். பட்டு ஃபுட்டாக வேணும், நிறைய ஃபுட்டு வேணும்னா நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லிவிடுவாங்க. மற்றபடி செட்டப்னு பார்த்தீங்கன்னா தட்டு வரைக்கும் நம்மளுது. ஆமாம், தட்டுலேருந்து டம்ளர்லேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணோம். அதுதான் மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அதுதான் என்னென்னா ஒரு ஆர்ட் டைரக்டராக இப்போது இந்த கிராஃபில் மொத்தம் 24 கிராஃப் இருக்குது சம்திங்கு. இவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ ஒரு டிஓபி இருக்க கேமராமேனாக இருக்கிறவங்க அதுக்கு படித்தா போதும். அதில் கேமராவில் என்ன ஃபெசிலிஸ்ட் வந்திருக்கு, கேமராவுக்கு சம்மந்தப்பட்டது என்னென்ன இப்போ அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். மேக்கப்பில் அந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். காஸ்டியூமில் மெட்டீரியல் பற்றி கலரிங் பற்றி தெரிஞ்சால் போதும். ஆனால் மொத்தமே தெரிஞ்சிருக்கிற ஒரே டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிடணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ஒரு பெரிய இப்போ ஸ்ரீநகர் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று போடணுன்னாலும் போடணும். அதே ஒரு வில்லேஜிலுடைய ஓல்டு வில்லேஜ் ஒரு செட்டப் வேணும்னாலும் போடணும். இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். எல்லாமே தெரியணும். அதுதான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு சவாலான. இதெல்லாமே தெரிஞ்சதை தான் நம்மளால் அது பண்ண முடியும். ஸோ பொதுவாக வந்து ஒரு சில ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன பொருளுக்காகவே அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க, அது கிடைக்கணும், அது வந்து படத்தில் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தேடி போய் வாங்கின பொருட்கள் என்ன படத்துக்கு அப்படின்னு? அது நிறைய இருக்குது பிரதர். 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். இல்லை, அது நிறைய இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஒரு படத்தில், இத்தனை சீன் ப்ராப்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் இப்போது ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாள் ஃபஸ்ட் டே ஒன்று பண்ணுவோம், செகண்ட் டே ஒன்று பண்ணியிருப்போம். இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவோம் நாங்கள். ஹோல் படத்துடைய ஃபுல் லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டு எல்லாமே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு செகண்ட் அது மாதிரி ஒரு 5 டேஸ்க்கு பண்ணுறோம், இல்லை ஒரு 10 டேஸ்க்கு பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த 10 டேஸுன்றது டப்புன்னு என்ன ஆகும்னா ஆர்டிஸ்ட்டு மாறி இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் கால்ஷீட் பிரச்சனையாக இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை மாறுதுன்னா அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றி லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் எடுத்துன்னு போட்டுருவாங்க. இப்போ ஒரு போல் டெஸ்ட் செட்டப் லாஸ்ட்டாக இருந்திருக்கும், திடீர்னு எடுத்து வந்து ஃபஸ்ட்டில் போடுவாங்க. ஹாஸ்பிட்டல் செட்டப் முன்னாடி இருந்திருக்கும், அதை பேக்கில் போடுவாங்க. இது மாதிரி மாற்றும் போது அதுவும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, இது வேணாம் அடுத்து போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, இப்போ அதுக்கு நான் ரெடி ஆகணும். அதுவும் இன்னும் எப்படி ரெடி ஆகணும்னா 4 ஷூட்னா இன்னைக்கு அது மாதிரிலாம் இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா அதுக்கு ஒரு நைட்டோட நைட்டா பண்ண வேண்டியது. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் அது பயங்கர டஃப்பா இருக்கும். அது எல்லாருக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருக்கிறது தான். அது மேட்ச் பண்ணி பண்ணுறதுன்றது அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸு
அது இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் பண்ண முடியும். ஓ. அதில் நம்ம எது ஃபஸ்ட்டு வருது அப்படிலாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு செட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை டிஸ்மேண்டில் பண்ண மாட்டுறாங்க சில பேர். எதனால் உங்கள் செட் ஒர்க்கில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கீங்களா? இப்போ இங்கே ஒரு செட்டு போகிறோன்னு வச்சுங்களேன், ஐடியா பண்ணிக்கிறது தான். இப்போ நம்ம அந்த படத்தில் இப்போ ஒரு கோர்ட் செட்டப் போடுறோம், அதே அப்படியே மாற்றி ஒரு போல் டெஸ்ட்னா மாற்றிடலாம். அந்த போல் டெஸ்ட்னு Okay. அப்படியே பட் அதை பிரிக்க ஹாஸ்பிட்டல் மாட்டீங்க, அதை அப்படியே வச்சு அடுத்தடுத்த செட்டப் மாற்றலாம். அது என்ன வேணாலும் பண்ணலாம். அது எங்ககிட்ட தானே இருக்குது. எங்களால் முடியும், எங்ககிட்ட இருக்குது. அது கண்டிப்பாக நாங்கள் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட்டு. ரெண்டாவது டைமிங். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஷூட் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் செட்டு போகிறதுக்கும் ஒரே இடத்துல கதை கேட்குது. ரெண்டாவது அது எல்லாருக்குமே நம்மளுக்கு அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செட்டு மாற்றி போகிறோம், அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் அது மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக என்னென்ன சார் ரெடி ஆகிட்டு இருக்கு? அப்கமிங்னா அதான் ஊர்வசி மேடம் ஒரு படம் ஒன்று பேசியிருக்கோம். அது ஒரு மாதிரி வில்லேஜ் பேட்டர்னு. டோட்டலாகவே ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்டு. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நல்ல அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அதில் க்ரியேட்டிவாக என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அந்த படம் தான் இப்போ பேசிகிட்ருக்கு. அடுத்து பார்ப்போம், அடுத்ததுக்கு வாய்ப்புகள் வரும். இல்லை நீங்கள் சத்யா 2லையும் ஒர்க் சத்யா பண்ணுறதா 2. கேள்விப்பட்டோம். ஸோ அந்த படம் எப்படி ரெடி சத்யா 2 அது வந்து ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலி. அது வந்து ஒர்க் பண்ணியாச்சு. ஓகே. சத்யா 2வில் வந்து ஹிந்தி தெலுங்கில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது ரிலீஸ் ஆச்சு. தமிழில் ரிலீஸ் ஆகலை. ராம்கோபால் வர்மா சார் படம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது வெயிட்டிங். பட் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க work சத்யா பண்ணிருக்கேன், 2ல. ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. படிப்படியாக நீங்கள் என்னென்ன செட்லாம் போட்டீங்க, பார்த்துருங்க. இது எந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் செட் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. பட் ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாடல்கள் இந்த சங்கர் சார் படத்தில் பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான பாடல்கள் பண்ணணும் அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ண சாங் ஏதாவது இருக்குது? சாங் ஒர்க் நான் செட்டு இப்போ அந்த மாதிரி சாங்காக நம்ம கமர்ஷியல் படம் நீங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதுலேருந்து கூட அசிஸ்டண்டானா சொல்லலாம். நான் அப்போது ஆரம்பத்தில் அன்னியின் படத்துலலாம் அந்த சாங் வரும் தெரியுங்களா, அந்த ஐயங்கார் வீட்டு அழகே இருக்குல்ல, அந்த சாங்லாம் வந்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இமேஜஸ் மயில் இதெல்லாம் வரைஞ்சிருக்கும். அதெல்லாம் நான் தான் சின்ன தம்பின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு. அவர் கூடலாம் நாங்கள் போயிட்டு அந்த இதெல்லாம் ட்ராயிங் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் செட்டெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன். அந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக பிரமிச்சிருக்கேன். அதில் அது மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய படத்தில் அப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஸோ எல்லாருக்குமே ஒரு பர்சனல் விஷ் லிஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், இவங்க கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணிடணும்ப்பா ஒரு தடவையாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனால் அவங்கெல்லாம் இப்போ நம்ம விருப்பப்பட்டு சொல்லலாம் சார். நம்ம என்ன சார் பாதி தூரம் வந்துட்டீங்க, வளர்ந்து வரும் கலை இயக்குனர். ஸோ அடுத்து ஏதாவது பெரிய விஷயங்கள் நடக்கும்ல கண்டிப்பா. இல்லை எனக்குன்னா வெற்றிமான் சார் தான். எனக்கு என் பையனுக்கு பேரே வெற்றிமான் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அது வந்து அவர் மேலே எனக்கு ஒரு அதுனா பொல்லாதவன் படம் பார்த்துட்டு நான் படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சொன்னேன், இவர் பெரிய டைரக்டர் வந்துடுவார், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மிகப்பெரிய டைரக்டர் வருவார் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு அவர் மேலே பயங்கர வருது. அப்புறம் மணி சார் படம்லாம் பார்ப்போம் நம்ம. அதெல்லாம் அவர் படங்கள்லாம் எனக்கு இப்படியெல்லாம் மேக்கிங் இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். யார் டைரக்டர்னாலும் நம்ம ஒன்றும் பண்ணலாம். அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது இல்லை. நம்ம சின்ன டைரக்டர்னு கூட நம்மளுக்கு வர கரெக்டாக அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அதில் உண்மையாக ஒர்க் பண்ணுவோன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சுன்னா நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு மாபெரும் சக்ஸஸ் கொடுக்கணும்னு எங்கள் டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட். நன்றி.